ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி முடிந்து ஒரு மாதம் முடிந்திருக்கும் நிலையில தற்பொழுது சௌந்தர்யாவை தீபக்கோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டி தீர்த்திருக்கிறாங்க. அதாவது நீ பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கோட மனைவி கொந்தளித்து பேசியிருக்கிறாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தீபக்கை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நடந்து முடிந்த பிரச்சனையை தற்பொழுது மீண்டும் அதை பற்றி பேசி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து பாத்தீங்கன்னா தீபக்கோட மனைவி வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஓகே அன்பா, தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கு ஃபேன்ஸ் மீட்டிங் நடைபெற்று வருது. இந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்டிங்ல தீபக்கோட மனைவியை வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு மீட்டிங்ல தீபக்கோட மனைவி பேசினது தற்பொழுது இணையதளத்துல தீயாக வந்து பரவிட்டு வருது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருக்கும்போது சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா சக போட்டியாளர்களோட விளையாடி கொண்டிருக்கும் போது பிங்க் என்ற நிறத்தை தொடுவதற்காக பக்கத்துல இருந்த தீபக் கிட்ட போய் தீபக் போட்டிருந்த சட்டை வந்து பாத்தீங்கன்னா ஓடி போய் தொட்டிருப்பாங்க. அப்படி அனுமதி இல்லாம தொட்ட காரணத்தினால அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இது தவறு அப்படின்னு சௌந்தர்யா கிட்ட தீபக் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதற்கு சௌந்தர்யாவும் மன்னிப்பு வந்து கேட்டிருப்பாங்க. தீபக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனுமதி கேட்காமல் எப்படி அடுத்தவங்க தொடலாம் அப்படின்னு தீபக் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஃபேன்ஸ் மீட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா தீபக்கோட மனைவி இதை பற்றி பேசி மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது தீபக்கோட அனுமதி இல்லாம சௌந்தர்யா தீபக்கை தொட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தீபக்கோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இதற்கு சௌந்தர்யாவோட ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா அந்த சம்பவம் நடைபெறும் போது தீபக் சௌந்தர்யா மீது கோபப்பட்டதற்கு முக்கிய காரணமே விஷால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்து ஒரு மாதங்கள் ஆகியிருந்தாலும் மீண்டும் அந்த ஒரு பிரச்சனை ஆரம்பமாயிருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.